குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், நம்ம குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது ஓப்பன் கோட்டாகும் டிபார்ட்மெண்ட் கோட்டாகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான், சேம் சிலபஸ் தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்டேட் பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோவாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காவல் உதவி ஆய்வாளர் காணி பணியிடங்கள் நிரப்ப பின்பற்றப்படும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் போன்ற நடைமுறைகளுக்கு இனி பொது தேர்வு, அதாவது பொதுவான தேர்வு முறை தான் பின்பற்றப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை மொத்த காலி பணியிடங்களில் 80% இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்படுது. இந்த தேர்வு எழுதுறதுக்கு வந்துன்னா கொரோனா காரணமாக அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருடம் வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா முற்பட்ட வகுப்பு, அதாவது ஓசின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு வந்து 30 வயதும், பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயதும், தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு அதிகபட்சமாக 35 வயதும் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சமாக 20 வயது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? கணவரை இழந்தோருக்கு அதிகபட்சமாக 37ஆகவும், மூன்றாம் பாலினத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவலர்கள், தலைமை காவலர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் ஆகியோர் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான பதவி உயர்வு பெற விரும்பினால் அவர்களுக்கான அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் தான் நடைமுறையில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள், இதில் குறைந்தபட்சம் 40 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் சேம் தான். இதில் முக்கியமானது என்னன்னா, பதவி உயர்வு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளராக வர விரும்புவோருக்கு உடல் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்கப்படுது. ஓகேங்களா? ஆனால் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வழியாக நேரடியாக நியமிக்கப்படுவோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரம், மார்பு அளவு ஆகியவற்றிலிருந்து மட்டும்தான் விலக்களிக்கப்படுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வுகள், தேர்வின் போது அளிக்கப்படும் சிறப்பு மதிப்பெண்கள் ஆகியன பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலமாக நியமிக்கப்படும் 2 தரப்பினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சேம் சிலபஸ் தான், சேம் ஃபிசிக்கல் தான். தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜிகே பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து இத்தனை நாள் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த ஃபீல்டுலேயே இருக்கனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. நவம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா? நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் எப்போ வேணால் வரலாம். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் எப்போ வேணால் வரலாம். தேர்ட் வீக் வரைக்கும் கூட எப்போ வேணால் வரலாம். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு அந்த லா பேப்பர்லாம் 24 ஹவர்ஸும் அதை வச்சு படித்தவங்களாம் இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேல வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் டைமில் இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி ஜிகேல வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைக்காலஜியும் டிபார்ட்மெண்ட் பேப்பரும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருந்துருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றினதுனால தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜிகேல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு எக்ஸாம் முடிய 6 to 10 கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நீங்கள் 11th 12th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th 12th புக் பேக்கு, புக் பாக்ஸு, இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நெட்டில் ஏதாவது நிறைய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த பிடிஎஃப்லாம் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. இதை மட்டும் பண்ணாலே போதும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சோசியல் சயின்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது மட்டும் தான் நீங்கள் 11th 12th போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 4 டாபிக் மட்டும் 11th 12th வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. உள்ளேயும் படிக்க முயற்சி பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பாக்ஸு, புக் பேக்கு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சளவு உள்ளே படிச்சிருங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஓப்பன் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க அடிக்கடி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். 11th 12th பார்த்துக்கோங்க. 6 to 10 கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். 6 to 10 எது கேட்டாலும் அடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக இருந்து, அதாவது எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவு எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா 6 to 10 எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணாமல் அடித்து ஜிகே, அதாவது சைக்காலஜி ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. பட் அதுக்கடுத்து அடிக்கிற ஒரு மார்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டுக்கு தீர்மானிக்கும். அதனால தான் நம்ம 11th 12th கவர் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.